இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A அதாவது இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2021 மே மந்த்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மே மந்த் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2A ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன், செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அது ஃபர்தராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி நம்ம ஜாப் வாங்க முடியும். ஸோ அதை தான் இந்த ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த நியூ வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குரூப் 2 எக்ஸாமோட ஃபுல் டீட்டெயில் தெரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆனுவல் பிளானரில், அதாவது 2021 டிஎன்பிஎஸ்சியோட 2021 ஆனுவல் பிளானரில் குரூப் 2 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆனுவல் பிளானர் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஃபஸ்ட் இதே வரும், tnpsc.gov.in அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி மெனு, அதாவது மெனு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அது கீழே ஆனுவல் பிளானர் 2021 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு மே மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா 16th ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து 2 அண்ட் 2A அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு, 2A அப்படின்னா குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு எக்ஸாமுக்கும் காமன் எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஸோ அதை தான் அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் 2 குரூப் 2A வந்து செப்பரேட்டாக தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து ரெண்டும் ஒன்றா தான் கம்பைன் பண்ணி அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து மே மந்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மே மந்த்து எக்ஸாம் கிடையாது, அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ மே மந்த்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தான் வரும். எப்போ எக்ஸாம் டேட்டு, அதோட வேக்கன்சிஸ், ஒவ்வொரு வேக்கன்ஸுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் அண்ட் சேலரி பேக்கேஜஸ், இது ஃபுல் டீட்டெயில் வந்து மே மந்த் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. குரூப் 2 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் மே மந்த் தான் வரும். பட் ப்ரீவியஸாக அதோட ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக உள்ள குரூப் 2 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் குரூப்பில் இது கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன், அதாவது 2019 அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, 2019 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதாவது குரூப் 2 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் தான் அது. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க, அதாவது குரூப் 2 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து 2021 வருது. இதுக்கு முன்னால் எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2018 அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 2018 ரிலீஸ் பண்ண கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், சரிங்களா, அதோட நோட்டிஃபிகேஷன் தான் இது. அந்த நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு நம்ம எக்ஸாம், ஏஜ் லிமிட்டு அண்ட் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நம்ம சிலபஸ்லேயே இருக்கும், அதை நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் இந்த 2018 ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷனை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு வேக்கன்சிஸ்லாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நம்ம தேவையில்ல, ஏன்னா நியூ வேக்கன்சி தான் நமக்கு வரும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அது நமக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு தெரியும். அதை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிடணும். அது பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 100 rupees இல்லாட்டி 150 rupees அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஏஜ் லிமிட் நம்ம ஃபஸ்ட்டாக மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒவ்வொரு கேட்டகரியோட போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார் ஆல் த போஸ்ட் எக்ஸப்ட் சப் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே 18 years மினிமம் ஏஜ் லிமிட் இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 years. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மெயினாக ஏஜ் லிமிட்டில் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதாவது மினிமம் ஏஜ் லிமிட் இது, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இது, அதுக்கப்புறம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 3 கேட்டகரி இருக்காங்க. அது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து 18 years இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2க்கு 20 years மினிமம் ஏஜ் லிமிட் இருக்கணும். அதாவது 20 yearsனால் 20 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இன் ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 22 years வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் இன் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 26 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 40 years மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி இது வந்து மினிமம் ஏஜ் லிமிட், இது கீழே கொடுத்துருக்காங்க. இது காமன் எல்லா கேஸ்ட்டுக்கும்.
பட் கேஸ்ட் வைஸு நெக்ஸ்ட்டு பிரிச்சுருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு அதர்ஸ்னு கொடுத்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகன்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி அண்ட் பிசிஎம்ஸ். அதாவது ஓசி கேட்டகரியை தவிர மற்ற எல்லா கேட்டகரியும் உங்களுக்கு இந்த சைடில் வந்துடும். அதர்ஸ் அப்படின்னா இந்த கேட்டகரிலாம் இல்லாத அப்படின்னா ஓசி கேட்டகரி. இது வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பிசிஎம் டிஎன்சி எம்பிசி இதெல்லாம் வந்துடும். சரிங்களா? ஓசி மட்டும் இதில் வரும். அப்போ ஓசி கேட்டகரி அதுதான் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ் தான் இந்த போஸ்டிங்க்கு எல்லாத்துக்கும். கீழே இந்த 40 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ப்ரொபேஷன் ஆஃபீஸர் 2 கிரேட் 2க்கு. சரிங்களா? பட் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி இல்லாட்டி எம்பிசி டிஎன்சி அதுக்கப்புறம் பிசி அப்புறம் முஸ்லீம் பிசியில் முஸ்லீம் இருப்பீங்க, அப்புறம் விடோஸ் இருப்பீங்க விதவைகள், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் கிடையாது, தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதேமாரி தான் குரூப் 2A ரெண்டுக்கும் காமன் தான். பட் குரூப் 4க்கும் விஓவோட ஏஜ் லிமிட் அதோட எக்ஸாம் பேட்டர்ன் குவாலிஃபிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் எண்டில் நான் கொடுத்துருப்பேன். இல்லாட்டி நம்ம சேனலில் கிளிக் பண்ணி வீடியோஸில் போனீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக லாஸ்ட் 2 வீடியோஸில் அதை நான் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ஓசி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு மட்டும் 30 இயர்ஸ் இந்த போஸ்டிங் எல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், 40 இயர்ஸ் இந்த ஒரு போஸ்டிங் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி தான் இப்போ வர மே மந்தில் ரிலீஸ் பண்ண போகிற நோட்டிஃபிகேஷனுக்கும் அதே தான் சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓசியை தவிர மற்ற எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து டிஎன்பிசி மற்ற ஒரு சில எக்ஸாம் இப்போ ஐபிபிஎஸ் பேங்க் எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 30 33 35 இயர்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. குரூப் 1 எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கம்மியாக தான் இருக்கும். பட் குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ ரெண்டுக்குமே சரி, குரூப் 4 விஓஓ இது எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்ட் ஒரு 10th 12th ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். நீங்கள் இப்போது 60 இயர்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 59 வரலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்தவரையும் ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் முடியலனா கூட நீங்கள் அதுக்கப்புறம் கண்ட்ரிஸாக ஒரு 2 இயர்ஸுங்கிறது ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இந்தமாரி ஒரு சின்சியர் எஃபோர்ட்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாபில் நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம். ஏஜ் லிமிட்டில் இதில் கிடையாதனால இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை இது தான். இப்போ இதுக்கூட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம இதிலே நம்ம பார்த்துடலாம். இந்த ஏஜ் லிமிட்டில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சன்ஸ் 10 இயர்ஸ் அந்த ப்ரிஸ்கிரைப்ட் லிமிட்டில் வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே அவங்க கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஓசியாக இருந்தாலும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓசி இல்லை அதர் கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. எக்ஸ் சர்வீசஸ் மேனுக்கு வந்து 48 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிகாம் பிஎஸ்சி பிஏ பிஎல் இந்தமாரி மேக்ஸிமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு டிகிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு பார்த்திங்க அப்படின்னா a degree of BCom or BA or BSc. ஸோ மேக்ஸிமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து a degree of BA BSc BCom of any university அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் BBA பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பி லிட்ரேச்சர், BBM இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து a degree in arts and science அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BBA பி லிட்ரேச்சர் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இன் ப்ரெசன்ட் டிபார்ட்மெண்ட்டில் a degree in BA BSc BCom BOL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் பாரதியார் யூனிவர்சிட்டியில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அதில் சொல்லியிருந்தால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேக்ஸிமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2க்கு வந்து a bachelor degree of any university or institution recognized by UGC for the purpose of its grant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் வந்து பிஇ கேண்டிடேட் நம்ம ஈஸியாக நம்ம இதில் இந்த சப் ரெஜிஸ்டருக்கு ஈஸியாக அவங்க ஸ்டடி பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணி அவங்க போஸ்ட் வாங்கலாம் இந்த இதில். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் இன் வில்லேஜ் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் அதில் வந்து எனி டிகிரி அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி இதுலேயும் எனி டிகிரி
அப்போ எனி டிகிரி அப்படின்னு வந்துட்டாவே நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங் கேட்டகரி பேக்ரவுண்டாக இருக்கலாம், நீங்கள் யார் வேணுமாலும் அவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக பிஏ, பிஎல், பிகாம், பிஎஸ்சி இந்தமாரி பி லிட்ரேச்சர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷனில் முடித்தவங்க மட்டும்தான் அந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். அதாவது நீங்கள் எக்ஸாம் வந்து யார் வேணுமாலும் எழுதலாம். பட் நீங்கள் அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் அதாவது உங்களுக்கு போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இன்டர்வியூவில், அதாவது ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணி மெயின்ஸ்லேயும் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்டிங்காக இருந்தால் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. நான் இன்டர்வியூ இருந்துச்சுன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமோட டோட்டல் மார்க்ஸ் வச்சு உங்களுக்கு செலெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏற்ற மாரி போஸ்டிங் வந்து உங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ அதேமாரி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. பிஎல் மாஸ்டர் டிகிரி இன் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி, a degree in BA, BSc, BCom, okay, master degree, ஸோ மேக்ஸிமம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக அது வந்து நம்ம ட்ரை பண்ணி அட்டன் பண்ணலாம். ஏன்னா எனி டிகிரி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போத் ஆர் எலிஜிபிள். ஒரு சில இது ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்கிறதுல வந்து அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அதிகமாக பார்த்து சொல்லிருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்க ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க நிறையா போஸ்டிங்ஸ் வந்து வாங்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஆல் த போஸ்டிங் வந்து எலிஜிபிள் தான். அதே இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களும் ஒரி பண்ண வேண்டாம். அவங்களுக்கும் நிறையா என்ன சொல்கிறது எனி டிகிரியில் எங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த இதில் வந்து வேக்கன்சி அதிகமாக கண்டிப்பாக இருக்கும். அந்த இதில் ஈஸியாக அவங்க போஸ்டிங் வாங்கிக்கலாம். இதுதான் ஏஜ் லிமிட் நம்ம பார்த்துருக்கோம் அண்டு குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்க்கணும். எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு இப்போ நியூ சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது குரூப் 2 எக்ஸாமோட சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019. இதுக்கு முன்னால் குரூப் 2 எக்ஸாமோட கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வரும். ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. ரிமைனிங் 100 எதுவும் வந்து லாங்குவேஜ் பேஸ் பண்ணி வரும். இப்போ லாங்குவேஜை எடுத்துட்டாங்க. அது வேறு எப்படி சிலபஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அப்போ எக்ஸாம் பேட்டர்னை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 சிலபஸ் ரிவைஸ்டு சிலபஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா tnpsc.gov.in அப்படின்னு வரும். அதில் மெனுவில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிலபஸ்னு வரும். அதில் ரிவைஸ்டு சிலபஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்து இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டு இதுக்குமே காமன் சிலபஸ் தான். அவங்க மேலே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் உள்ள அப்ஜெக்டிவ் டைப் டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமோட கொஷின் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 200 கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 1.5 மார்க்கு. அப்போ 1.5 × 200 300 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 300 மார்க்ஸ் உள்ள அதாவது 200 கொஷின்ஸ்க்குள்ள சிலபஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸு ப்ரீவியஸ் சிலபஸில் இருக்கிறது அப்படியே மேக்ஸிமம் வந்திருக்கும். 2 யூனிட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் சிலபஸில் இருக்கிறது அப்படியே இங்கே வந்திருக்கு. 2 யூனிட், யூனிட் 8 யூனிட் 9 வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிட் 1 வந்து ஜென்ரல் சயின்ஸு. ஜென்ரல் சயின்ஸில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூனிட் 2 கொடுத்துருக்காங்க. யூனிட் 3 பொறுத்தவரையும் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, புவியியலை பற்றி சொல்லியிருக்காங்க. யூனிட் 4 பொறுத்தவரையும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்காங்க, வரலாறை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பை பற்றி யூனிட் 5 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி, பொருளாதாரத்தை பற்றி ஸ்டடி பண்ண சொல்கிறாங்க. இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்தியன் தேசிய இயக்கம், சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க, அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அவங்கள பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 8 வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ரிலேட்டடாக ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஹெரிட்டேஜ் வந்து ஸ்டடி பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாட்டிலோட டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், தட் இஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸு ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? மொத்தம் 10 யூனிட்ஸு
இந்த 10 யூனிட்ஸ் நம்ம படித்து இந்த 10 யூனிட்ஸ்லேருந்து எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்னா அதுக்குள்ளே எக்ஸாம் பேட்டர்ன் இங்கே இருக்குது, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் அப்படியே சிலபஸ்லேயே உங்களுக்கு கீழே இருக்கும். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் உங்களுக்கு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. குரூப் 4 விஓஓ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரலையும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். அப்போ நீங்கள் 12th வரலையும் உள்ள புக்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னல் ஒரு சில பாயிண்ட்ஸும் நம்ம வேறு ஸ்பெஷலைசேஷன் புக்ஸ்லாம் இருக்கும், அதில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லி 175 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. எதுலேருந்து அந்த 10 யூனிட்ஸ்லேருந்து 10 யூனிட்ஸில் லாஸ்ட் யூனிட் வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். அப்போ ஃபஸ்ட்டு 9 யூனிட்லேருந்து 175 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரிமைனிங் 25 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். இது வந்து மேக்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு 6th to 10th உள்ள மேக்ஸ் புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதை நீங்கள் படித்து சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா போதும். ஸோ அப்போ 25 கொஷின்ஸ் வந்து யூனிட் 10ல் கேட்டிருக்காங்க. யூனிட் 1 to 9ல் 175 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு எக்ஸாமோட டைம் ஹவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300. இப்போ டோட்டல் கொஷின் 200 தான். 200 into 1.5 போட்டிங்க அப்படின்னா 300 மார்க் வந்துடும். மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் மெயின் எக்ஸாமினேஷன் 90 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா கம்யூனிட்டிக்கும் 90 மார்க்ஸ் நீங்கள் மினிமம் ஸ்கோர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரிலிம்ஸ் வந்து பொறுத்தவரையும் குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது. 200 கொஷின்ஸ்க்கு நீங்கள் நார்மலாக ஒரு 2 months நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். ஈஸியாக வந்து ஒரு 110 120 மார்க்ஸு 120 கொஷின்ஸு 130 அந்தமாரி ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ 130 கொஷின்ஸு 140 கொஷின்ஸ் மேக்ஸிமம் நார்மலாக அந்தமாரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண நம்ம கம்மியாக ஃபிக்ஸ் பண்ண வேணாம். ஒரு 140 கொஷின்ஸ் நம்ம 140 கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஓரியன்டாக 170 180 அந்தமாரி வந்துடும் 300க்கு. ஸோ அது ஈஸியாக நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிடலாம். சரிங்களா? பட் ஃபைனல் செலெக்ஷன்ஸ்க்கு வந்து இந்த ப்ரிலிம்ஸ் மார்க்ஸை கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது மெயின் எக்ஸாம் போனாலும் அந்த மார்க்கு இந்த மார்க்கும் டோட்டலாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இதில் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணாலும் உங்களுக்கு நல்லது தான். அப்போ ப்ரிலிம்ஸோட ஸ்ட்ராட்டஜி தான். நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமோட எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 பேப்பர் சொல்கிறாங்க, பேப்பர் 1 பேப்பர் 2. இப்போ பேப்பர் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் 2 டைட்டில் கொடுத்துருக்காங்க. தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கொடுத்து அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. இங்கிலீஷில் கண்டென்ட்டை கொடுத்து அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் இது வந்து பேப்பர் 1. இதோட டைம் டியூரேஷன் இதெல்லாம் அது கீழே கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். பேப்பர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரிசைஸ் ரைட்டிங், காம்ப்ரஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்ஏ ரைட்டிங், அப்புறம் லெட்டர் ரைட்டிங். 5 டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இது. இந்த சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே இது எந்த ப்ரிசைஸ் ரைட்டிங் காம்ப்ரஹென்ஷன் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க போது எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் அப்ளைஸ் ஃபார் த பேப்பர் 1 டைட்டில் 1 and 2 அண்ட் பேப்பர் 2 ஒன்லி ஃபார் த டைட்டில்ஸ் 1 to 3. ரைட்டுங்களா? இந்த 4 5 அது 4க்கு ஆல்ரெடி சிலபஸ் அங்கேயே கொடுத்துருக்காங்க. 5க்கு லெட்டர் ரைட்டிங் தான். ரிமைனிங் மேலே இருக்கிற 1 2 3 பேப்பர் 2க்கும் பேப்பர் 1ல் இருக்கும் 1 and 2க்கும் உள்ள சிலபஸ் வந்து கீழே தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டை தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக தான் ப்ரிசைஸ் ரைட்டிங், காம்ப்ரஹென்ஷன், எஸ்ஏ ரைட்டிங் இதெல்லாம் வரும். அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கவர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த மெயின் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டு நம்ம பேப்பர் 1ல் நம்ம சொல்லியிருந்தோம் இங்கிலீஷ் டு தமிழ் டு இங்கிலீஷ். பேப்பர் 1ல் தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ். அப்போ தமிழ் டு இங்கிலீஷில் வந்து 2 கொஷின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷின் 25 மார்க்ஸ், டோட்டல் மார்க் 50 மார்க். இங்கிலீஷ் டு தமிழுக்கு 2 கொஷின் 25 மார்க்ஸ், ஒவ்வொரு கொஷினும் 50 மார்க்ஸ், டோட்டல் வந்து 100 மார்க்ஸ். சரிங்களா? 100 மார்க்ஸில் 25 மார்க்ஸ் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன், மினிமமாக நீங்கள் எடுத்துருக்கணும். அதை எடுத்தால் தான் அடுத்த பேப்பர் 2வை நீங்கள் எழுதுறதுக்கே பேப்பர் 2 நீங்கள் எழுதியிருக்கலாம். பட் இந்த 25 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கல அப்படின்னா நீங்கள் பேப்பர் 2 எழுதியிருப்பீங்க. எழுதியிருந்தாலும் அந்த பேப்பரை திருத்த மாட்டாங்க. அதான் இவங்க கீழே சொல்லியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா the answer sheet of the candidate who do not secure minimum qualifying marks in paper 1 will not be considered for the evaluation of paper 2. இப்போ பேப்பர் 2 எக்ஸாம் நீங்கள் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 மெயின்ஸுக்கு எழுதுவீங்க. பேப்பர் 1ல் மினிமம் மார்க் 100க்கு 25 மார்க்ஸ் கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா பேப்பர் 2வோட வேல்யூஷனை உங்களுக்கு பண்ண மாட்டாங்க, அதை தூக்கி போட்டுருவாங்க. பேப்பர் 1ல் மினிமம் 25 மார்க்ஸ் மேலே எடுத்துருக்கணும்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? இதுக்கு டைம் டியூரேஷன் வந்து 1 hour 30 minutes, 1.5 மணி நேரம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. டைமை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து வந்து பேப்பர் 2ல் 3 hours டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 டைட்டில்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு 3 டைட்டில்ஸ் சிலபஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 4th டைட்டில் அதுலேயே சிலபஸ் இருந்துச்சு. லெட்டர் ரைட்டிங் ஜென்ரலாக எதாவது கொடுப்பாங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் ஒவ்வொரு இதுலேயும் 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷினுக்கு 20 மார்க்கு. அப்போ 3 × 20 60 மார்க்ஸ். அப்போ 5 × 60 300 மார்க்ஸ். ரைட்டுங்களா? இப்போ 300 மார்க்ஸுக்கு பேப்பர் 2லேருந்து வரும். இங்கே என்ன பண்ணுறாங்க, திஸ் பார்ட் ஹேஸ் டு பி ஆன்சர்ட் ஃபுல்லி இன் தமிழ் ஆர் இன் இங்கிலீஷ் அலோன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது ஃபுல்லாகவே ஒன்று தமிழில் இல்லாட்டி இங்கிலீஷில் தான் ஆன்சர் பண்ணணும், டங் இங்கிலீஷில் பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் பார்ட் ஹேஸ் டு பி ஆன்சர்ட் ஃபுல்லி இன் தமிழ் ஆர் இன் இங்கிலீஷ் அலோன். மேலே இருக்கிறது பிரச்சனை கிடையாது. பேப்பர் 1ல் நீ இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் அவங்க காமனாக இது எழுதி தான் ஆகணும். அதாவது தமிழில் கொடுத்து அதை இங்கிலீஷில் மாற்ற சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் மாற்ற சொல்லுவாங்க. அது எந்த மீடியமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை ரெண்டும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் கீழே இருக்கிறதுல நீங்கள் இங்கிலீஷில் நல்லா தெரியும் அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும் இது எல்லாமே எழுதணும். இல்லை தமிழில் தெரியும் அப்படின்னா தமிழ் மட்டும் எழுதணும். அதில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நடுவில் ஆட் பண்ணக்கூடாது. அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த மார்க் செக்யூர்ட் இன் பேப்பர் 1 will not be considered for the selection அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேப்பர் 1ல் எடுக்கிற மார்க் வந்து செலெக்ஷன் கிடையாது. அது பேப்பர் 2 எவால்வேட் பண்ணுறதுக்கு தான் உள்ள மார்க்கு, மினிமம் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க் செக்யூர்ட் இன் பேப்பர் 2 alone will be considered for the selection. இப்போ பேப்பர் 2ல் எடுக்கிற மார்க்கு அதுதான் உங்களுக்கு செலெக்ஷன் ஸ்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செலெக்ஷனை பொறுத்தவரையும் உங்களுக்கு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 300 மார்க்ஸு, ஓரல் டெஸ்ட்டு 40 மார்க்ஸு. சரிங்களா? அப்போ ப்ரிலிம்ஸை நம்ம ஜஸ்ட்டு பாஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த மெயின்ஸ்க்கு வந்துடலாம். மெயின்ஸில் இருக்கிற பேப்பர் 1 25 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். 25 மார்க்ஸ் எடுத்தால் தான் பேப்பர் 2க்கு நம்ம போக முடியும். பேப்பர் 2ல் இருக்கிற 300 மார்க்ஸ் தான் மெயின். இந்த 300 மார்க்ஸை வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் நடக்க போகுது. இதில் இன்ட்ரி போஸ்டிங், நான் இன்ட்ரி போஸ்டிங் இருக்குது. இன்ட்ரி போஸ்டிங் இருந்துச்சுன்னா அந்த 300 + 40, அதாவது ஓரல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குரூப் மெம்பர் ஒரு இன்ட்ரி பேனலில் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் ஒரு கால்ஃபர் பண்ணுவாங்க, இந்த டேட்டில் உங்களுக்கு வந்து இன்ட்ரிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இதில் போய்ட்டு அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 40 மார்க்ஸ்க்கு என்ன மார்க்கோ அவங்க அவார்ட் பண்ணுவாங்க. அந்த 40 + நீங்கள் 300க்கு எழுதுன பேப்பர் 2ல் இருக்கிற டோட்டல் மார்க் அதையும் இதுவும் ஆட் பண்ணி ஹையஸ்ட் மார்க் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கன்ஃபார்ம். சரிங்களா? இது வந்து என்ட்ரி போஸ்டிங்க்கு. அதே வந்து நான் என்ட்ரி போஸ்டிங்லாம் சொல்கிறாங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 300 மார்க்ஸு, நம்ம அதே தான் இங்கே பேப்பர் 2ல் எடுக்கிற மார்க்கு அதை வச்சே போஸ்டிங் போட போகிறாங்க. ஏன்னா நான் இன்டர்வியூ கிடையாது அதுக்கு. அப்போ இதில் வந்து இன்டர்வியூ வச்சுக்கிறாங்க. இன்டர்வியூக்கு 40 மார்க்கு, அந்த 300 + 40 340க்கு உள்ள டோட்டல் மார்க்கு என்னவோ அதுதான் நமக்கு செலெக்ஷன் ஆக போகுது. என்ட்ரி போஸ்டிங், இது நான் என்ட்ரி போஸ்டிங்கில் இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாவே டேரெக்டாக போஸ்டிங் வாங்கிடலாம். பட் இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் எழுதி மெயின் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தினா தான் உனக்கு ஜாப். பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இன்டர்வியூ கிடையாது. மெயின் எக்ஸாமில் நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ளேஸ் ஆகிடலாம். ஓகேவா? இப்போ நான் இன்டர்வியூ போஸ்டிங்க்கு நம்ம பேப்பர் 2ல் எடுக்கிற 300 மார்க்ஸில் ஹையஸ்ட் மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் கிடச்சிரும். அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் ஃபார் ஆல் கம்யூனிட்டி 90 கொடுத்துருக்காங்க. 90 கொடுத்தாலும் ஜாப்லாம் நமக்கு கிடைக்காது. 300க்கு 90 எடுத்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்காது. 300க்கு ஒரு 250 260 அந்தமாரி எடுக்கணும். ஸோ அதை நீங்கள் நீட்டாக ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுத்து திரும்ப ஒரு அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணி கூட அந்தமாரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இது வந்து இங்கிலீஷில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கிலீஷில் நீங்கள் புரியல அப்படின்னா தமிழில் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுதான். ஸோ அதோட எக்ஸாம் பேட்டர்ன், ப்ரிலிம்ஸு மெயின்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அப்போ டிஎன்பிசியோட எக்ஸாமோட குரூப் 2 2021 மே மந்த்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதுக்கப்புறம் 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வரப்போகுது. ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கு மட்டும்தான் 30 and 40 பேஸ்டான அந்த போஸ்டிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் இன்கேஸ் அதாவது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி அண்ட் பிசிஎம் இந்த கேட்டகரியில், அதாவது ஓசியை தவிர மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இந்த குரூப் 2 எக்ஸாமோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க.
இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து அதிகமான நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டடி பண்ணி, அதாவது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் ஸ்கோர் பண்ணி போஸ்டிங் வாங்கலாம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரையும் இந்த ரெண்டு இதுக்குமே குரூப் 2 இன்டர்வியூவாக இருக்கட்டும், நான் இன்டர்வியூவாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸில் 200 கொஷின்ஸ் வரும். 200 கொஷின்ஸில் 175 கொஷின்ஸ் வந்து யூனிட் 1லேருந்து 9 வரலையும் கேட்பாங்க. யூனிட் 10லேருந்து 25 மார்க்ஸ் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதில் 25 கொஷின்ஸ் வரும். இந்த 200 கொஷின்ஸை 300 மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. எப்படி 200 × 1.5 அப்படின்னு போட்டு 300 மார்க்காக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரிலிம்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே வந்து மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பேப்பர் 1 இருக்குது, பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1ல் டைட்டில் 1 டைட்டில் 2 கொடுத்துருக்காங்க, தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மினிமம் அது டோட்டல் மார்க் 100, 1.5 மணி நேரம் டெஸ்ட்டு. அதில் 25 மார்க்ஸ் எடுத்தால் தான், மினிமம் எடுத்தால் தான் நீங்கள் பேப்பர் 2க்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நீங்கள் எழுதலாம், எக்ஸாம் எழுதிருவீங்க, பேப்பர் 1 எழுதுவீங்க, 2 எழுதுவீங்க. அவங்க ஃபஸ்ட்டு பேப்பர் 1 திருத்துவாங்க. பேப்பர் 1 திருத்தி 10 மார்க்கு 5 மார்க் வந்துச்சு அப்படின்னா பேப்பர் 2 கரெக்ட் பண்ணவே மாட்டாங்க. அதனால் பேப்பர் 1ல் தெளிவாக படிச்சிருக்கணும். அதில் 25 மார்க்ஸ் மேலே எடுக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேப்பர் 2 அவங்க எடுத்து திருத்துவாங்க. அதில் 300 மார்க்ஸு 5 டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, அது சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் 3 கொஷின்ஸ் 20 மார்க்ஸு, டோட்டலாக 300 மார்க்ஸு. அந்த 300 மார்க்ஸில் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் செலெக்ஷன்ஸ்க்கு எடுத்துக்க போகிறாங்க. இது வந்து இன்டர்வியூ போஸ்டிங் இருக்குது. குரூப் 2 அப்படின்னா இன்டர்வியூ போஸ்டிங், குரூப் 2A அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்டிங். இன்டர்வியூ போஸ்டிங்கில் 40 மார்க்ஸ் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணி, இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்க, எங்கேருந்து வரீங்க, இப்போது தமிழ்நாடோட ஸ்ட்ராட்டஜி இப்படி இருக்குது, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று உங்களை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொஷின் கேட்பாங்க. அந்த ஜென்ரல் நாலேஜ்லாம் செக் பண்ணுவாங்க, சப்ஜெக்ட் ஓரியன்டாக கேட்பாங்க. நீங்கள் வந்து ப்ரிப்பராக இருந்துக்கணும். அதுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா, போல்டாக நீங்கள் என்ன தெரியுதோ கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நான் இன்டர்வியூ போஸ்டிங்கில் பேப்பர் 2ல் 300 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த என்ன மார்க் எடுத்துறீங்களோ அதை வச்சு தான் என்ன மார்க் வச்சுருக்கீங்களோ அந்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வரப்போகுது. நான் இன்டர்வியூ போஸ்டிங்க்கு என்னென்னா, உங்களுக்கு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்கோட நான் இன்டர்வியூ போஸ்டிங்கில் ஒரு சில கேட்டகரி வேகன்சி வந்து கொஞ்சம் லோ லெவலாக தான் இருக்கும். பட் சேலரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்க்கு லைட்டாக அதிகமாக 34,000 அந்தமாரி பேசிக் இருக்கும். இதில் வந்து 23, 24 அந்தமாரி இருக்கும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு அதான் நம்ம இந்த எக்ஸாம் பேட்டர்னில் ஃபைனலாக சொல்லியிருப்பாங்க. பேப்பர் 2ல் 300 மார்க்ஸில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதை தான் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. அது இன்டர்வியூ போஸ்டிங் ஆச்சுன்னா ப்ளஸ் 40 இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஃபைனல் டெசிஷன் எடுப்பாங்க. இந்த சைடு நான் இன்டர்வியூ போஸ்டிங்கில் 300 மார்க்ஸில் மேக்ஸிமம் மார்க் நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு போஸ்டிங் எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாரி உங்களுக்கு குரூப் 2 விஓ எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் இந்தமாரி உங்களுக்கு தெரியணும், அண்ட் குரூப் 4ஓட எக்ஸாமோட டீட்டெயிலில் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் கிளிக் பண்ணி வீடியோஸில் போய்ட்டு ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பாருங்கள், அதில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த ஐ பட்டன் அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிற எண்டில் உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் தெரியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி நம்ம இதோட ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வீடியோஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.